பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக முன்னாள் இராணுவ வீரர்களின் பிரிவு சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஆசியோடையும் எங்களது அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகி அவர்களுடைய ஆசியுடனும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் விபி துரைசாமி அவர்கள் எங்களது கட்சியின் மாநில துணைத் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற விபி துரைசாமி அவர்களின் ஆசியுடனும் எங்களுடைய இராணுவ பிரிவு இன்று ஒரு பிரஸ் மீட் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் விதத்திலே நீங்கள் ஒரு இணைப்பு அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது மீடியா ஸ்டேட் இன்சார்ஜ் ரங்கராஜுலு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பிரஸ் மீட்டிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கின்றேன். ஏன் இந்த பிரஸ் மீட்டுன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நேஷனலிஸ்ட் வீரமிக்க ஒரு பிரதம மந்திரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதே போல டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் எல்லாவற்றிற்கும் தலையாய நமது எக்ஸ்டர்னல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், இவர் நால்வரும் இந்த சிந்தூர் மற்றும் பகல்காம் நிகழ்ச்சிகளை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி முப்படை இராணுவமும் கப்பற்படை, காலாட்படை மற்றும் விமானப்படை, இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இவர்கள் மூவரையும் அனைத்து வீரர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லும் வகையிலே இந்த கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒரு நாடு துண்டாடப்படாமல் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் வலிமையான ஒரு இராணுவம் இருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்திய இராணுவம் மிக வலிமையாகவும் பலமாகவும் பாகிஸ்தானை விட 4 மடங்கு பெரியதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனை தமிழக மக்களுக்கு உணர்த்தும் வகையிலே இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள், 22 ஏப்ரல் 22 ஏப்ரல் அன்று எவ்வாறெல்லாம் பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் 5 பேர் எவ்வாறெல்லாம் நமது இந்திய பிரஜைகளை, சுற்றுலா பயணிகளை பெஹல்காம் என்ற ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சுவிட்சர்லாண்டை போன்று அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலத்திலே 26 நபர்களை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே 25 பிரஜைகள் இந்திய பிரஜைகள், ஒருவர் நேபாள பிரஜையாகும். அதிலும் குறிப்பாக அந்த 26 பேரிலே ஒரு இந்திய கப்பற்படையின் இராணுவ வீரரும் இறந்திருக்கின்றார்கள். அதுவும் இந்த மாஸ் மேசக்கர் என்று கூறுவார்கள். இந்த 26 பேரும் கொன்ற விதம்தான் முக்கியமானது. காரணம் என்ன? இவர்கள் 26 பேரும் இஸ்லாமியர்கள் அல்ல என்பதனை நிர்ணயித்த பிறகு அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு முன்பாக அவர்கள் 26 பேரையும் கொலை செய்திருக்கின்றார்கள். அந்த கொலை செயலை கண்டிக்கும் வகையில் இந்த பிரஸ் மீட் நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த 5 இஸ்லாமிய தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. அவர்கள் பாகிஸ்தானிய இராணுவத்தின் தளபதி அசீம் முனீர் அவர்கள் இந்த செயலை ஆற்றியிருக்கின்றார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இந்திய அரசாங்கத்துக்கு கிடையாது. 26 பேரும் இஸ்லாமியர்கள் அல்ல என்பதனை நிர்ணயிப்பதற்கு 2 வகையான இதை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அவர்களால் கல்மா படிக்க முடியுமா மற்றும் நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள், அவர்களை மறைவிற்கு சென்று என்ன செய்தார்கள் என்பதனை பத்திரிகையாளர்கள் அறிவீர்கள். அந்த வகையிலே இந்த கொன்ற விதம்தான் மிக மிக முக்கியமானதாகும். அதாவது எத்தனையோ இடங்களிலே தீவிரவாத செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்துக்களா என்பதனை அறிந்து அவர்களை கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் இது முக்கியத்துவம் பெற்ற ஒரு செயலாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே சிந்தூர் என்று சொல்லக்கூடிய எதிர் தாக்குதல் செய்வதற்காக நரேந்திர மோடி அவர்கள் நமது பெண்களை உயர்த்தி வைக்க வேண்டும், இந்திய பெண்களை உயர்த்த வேண்டும். அந்த கொலையுண்ட அனைத்து 26 இந்திய சுற்றுலா பயணிகளின் குடும்பங்களுக்கு கௌரவம் தெரிவிக்கும் வகையிலே
சிந்தூர் என்று பெயரிட்டிருக்கின்றார்கள். அதனால தான் எங்கள் பின்னால் 10 எங்களது பாரதிய ஜனதா கட்சியின் பெண்கள் சிந்தூர் அணிந்து அமர்ந்திருக்கின்றார்கள். It is a symbolic representation of the heinous crime committed by the Pakistan nationals. அந்த வகையில் இந்த பிரஸ் மீட் நடந்து கொண்டிருக்கின்றது. எதிர் தாக்குதலாக 9 இடங்களிலே தீவிரவாத பயிற்சி முகாம்களை நமது இந்திய இராணுவமும் கப்பற்படையும் விமானப்படையும் 3 படையும் 3ஐயும் கோஆர்டினேஷன் செய்வது மிக மிக கடினம். அந்த அழகான ஒரு கோஆர்டினேஷனிலே 15 நாட்களுக்கு பிறகு இதை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். 9 இடங்களிலும் அந்த பெயர்கள் உங்களுக்கும் தெரியும், என்னிடம் இருக்கின்றது, வாசிக்க முடியும். இருந்தாலும் நேரம் கருதி நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறி 9 இடங்களையும் தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள். நிச்சயமான தாக்குதல் நடைபெறும் என்ற காரணத்தினால் தீவிரவாதிகள், நேற்று கூட நமது இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் 100 தீவிரவாதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அந்த குண்டு தாக்குதலிலே அவர்கள் எல்லாம் இறந்திருக்கின்றார்கள் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இந்த செயலை செய்தார் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 26 சுற்றுலா பயணிகளும் இந்துக்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கொண்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் ஆர்மியின் தளபதி ஆசி முனீர் அவர்கள் தன்னுடைய பதவியை தற்காத்துக் கொள்ள, நீடித்துக் கொள்ள இந்த செயலை செய்திருக்கின்றார்கள். அங்கே பலதரப்பட்ட இடங்களிலே தீவிரவாத செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது செஷனிஸ்ட் போர்சஸ் பல்கிஸ்தான்ல தனி நாடு வேண்டும் என்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கில்ஜிஸ்தானிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். சிந்திலே தனி நாடு வேண்டும் என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் முறியடிப்பதற்காக ஜெனரல் ஆசி முனீர் அவர்கள் அவருடைய தனித்துவத்தை நிலைநாட்டுவதற்காக பாகிஸ்தானின் தளபதி ஆசி முனீர் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, நரேந்திர மோடி அவர்கள் ஏன் 15 நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும். எல்லோருமே நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தின் காங்கிரசின் தலைவர் அவர்கள் ஒரு ரஃபேல் விமானத்தை வைத்து அதிலே மிளகாய் எலுமிச்சம்பழத்தை வைத்து ஏன் தாக்கவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவரெல்லாம் இராணுவத்தை அவமதிக்க கூடாது காங்கிரஸ் என்று கடுமையாக இந்த நேரத்தில் நான் கண்டிக்கின்றேன். அது மட்டுமல்ல, 15 நாட்களிலே, ஏன்னா இந்தியா ஹஸ் டு பி வெரி காஷியஸ். அது வெளியுறவுத்துறை சீஃப் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காரு, மிஸ்ரி அவர்கள் இது ப்ரொவோகேஷன் இல்லாம போர் நிகழக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அருமையான ஒரு 9 இடங்களிலே தாக்குதல் செய்திருக்கின்றோம். 9 இடங்களும் தீவிரவாத பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடங்களாகும். அங்கே பாகிஸ்தானிய இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு பல உலகம் முழுவதும் தீவிரவாதம் செய்ய வேண்டும் என்ற காரணத்திலே அந்த பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். லஷ்கர் இ தைபா போன்ற தீவிரவாத அமைப்புகள், அதுவுமே யுனைடெட் நேஷன்ஸ்னால அவங்க இது கண்டிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஜெய்ஷே முகமது என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு, ஹிஸ்புல்லா முஜஹிதீன் என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு, இந்த 3 தீவிரவாத அமைப்புகளின் பயிற்சி முகாம்களை மட்டும்தான் இந்தியா தாக்கியது. அதை பாகிஸ்தான் உணர வேண்டும், இங்கு உள்ள பத்திரிகையாளர்கள் உணர வேண்டும், அனைத்து 140 கோடி இந்திய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்தது அவர்களுடைய இராணுவ தளவாடங்களை தாக்கவில்லை, அவர்களுடைய சிவிலியன்ஸ் இந்த பாகிஸ்தானிய பிரஜைகளை தாக்கவில்லை. 9 தீவிரவாத அமைப்புகளின் பயிற்சி முகாம்களை மட்டும்தான் தாக்கி இருக்கின்றன. அந்த வகையிலே நரேந்திர மோடி அவர்கள் ஏன் 15 நாட்கள் எடுக்கின்றார்கள் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. அனைத்து அரசியல் கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சிகளை தலைமையேற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற என்டிஏ அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த மாதிரியான கேலி செய்யும் செயல்களை செய்யக்கூடாது என்று நான் இந்த பிரஸ் மீட் மூலமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, ஒரு நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால்
2 பவர் இருக்கணும். ஒன்று ராணுவ பவர் இருக்கணும், இன்னொன்று மணி பவர் இருக்கணும். இந்த 2 பவர்களுமே ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தை விட 4 மடங்கு பெரியது. நமது ராணுவ பட்ஜெட் அவர்களை காட்டிலும் கிட்டத்தட்ட 10 மடங்கு பெரிய பட்ஜெட் ஆகும். அவர்களோட பட்ஜெட்லாம் நமக்கெல்லாம் ஈக்குவலே கிடையாது. 2013ஆம் ஆண்டு இந்தியாவின் பி. சிதம்பரம் அவர்களுடைய பட்ஜெட் வெறும் 13 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் இன்று நிர்மலா சீதாராமன் அவர்கள், நமக்கு மரியாதைக்கும் உரிய மதிப்பிற்கும் உரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த பட்ஜெட் 50 லட்சம் கோடி ரூபாய், 4.5 மடங்கு பெரியது என்பதனை இந்திய மக்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு பெரிய நாடை தாக்குவதற்கு துணிந்த இந்த பாகிஸ்தானை பதிலடி கொடுக்காமல் இருக்க வேண்டுமா? நான் இந்த தருணத்திலே நான் கேள்வி கேட்கின்றேன். யூபிஏ மன்மோகன் சிங் பிரதம மந்திரியாக 2008ஆம் ஆண்டு இருந்தார். அது மட்டுமல்ல, பாட்டீல் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்தார். விலாஸ் ராவ் தேஷ்முக் அவர்கள் மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருந்தார். ஆனால் 2008 நடந்த அந்த மும்பை தொடர் குண்டுவெடிப்புக்கு ஒரு பதிலடி கூட காங்கிரஸ் அரசாங்கம் கொடுக்கவில்லை. காரணம் என்பதனை பத்திரிகையாளர்கள் உணர வேண்டும். அதனால ஒரு நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட் இருக்க வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் மட்டும் இருக்க முடியும், என்டிஏ-ஆகத்தான் மட்டும் இருக்க முடியும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, அவர்கள் வெறும் வாய்ப்பேச்சு தான். 2008ஆம் ஆண்டு நடந்த அந்த 200க்கும் மேற்பட்ட அப்பாவி குடிமக்கள் இறந்தார்கள். பல நரிமேன் ஹவுஸ் என்று கூறக்கூடிய ஜூஸ் இருக்கக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட் அவங்க வந்து தாக்கினாங்க. தாஜ்மஹால் ஹோட்டலை தாக்கினார்கள். ஃப்ரீ ஃபார் ஆல், அதாவது பாகிஸ்தானிலிருந்து குஜராத் வழியாக அவர்கள் வந்து மும்பையிலே வெறும் படகுகளை இறங்கி அனைத்து சம்பவங்களையும் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஒரு பதிலடி தாக்குதல் கூட காங்கிரஸ் அரசாங்கம் கொடுக்கவில்லை. அந்த தருணத்திலே அவர்கள் செய்ததெல்லாம் 3 தான் செய்தார்கள். ஒன்று, உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்தார், மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் ராஜினாமா செய்தார். அது மட்டுமல்ல, மன்மோகன் சிங் அவர்கள் நிதி அமைச்சகத்தை எடுத்துக்கொண்டார். இதுதான் நடந்ததை ஒழிய வேற எந்த தாக்குதலையும் செய்வதற்கு அவர்களுக்கு நரேந்திர மோடி போல துணிச்சலும் நாட்டுப்பற்றும் கிடையாது என்பதனை தான் இந்த தமிழக மக்களும் இந்திய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 15 நாட்களாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று கூறக்கூடிய அந்த பகுதியிலே, ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே தொடர்ந்து குண்டுவெடிப்பு, ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயரிங் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தான். அதெல்லாம் அவர்கள் நிறுத்த வேண்டும். கிராஸ் பார்டர் டெரரிசத்தை அவர்கள் நிறுத்த வேண்டும். அந்த உறுதிமொழியை அளித்தால்தான், என ஒவ்வொரு முறையும் 2016ஆம் ஆண்டு ஊரியிலே தாக்குதல், ராணுவ முகாமிலே தாக்குதல் செய்தார்கள். 2019 புல்வாமாலே 40 பாராமிலிட்டரி நண்பர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 40 பாராமிலிட்டரி போர்ஸை அவர்கள் பாகிஸ்தான தீவிரவாதிகள் அவர்கள் குண்டு வைத்து வெடித்திருக்கின்றார்கள். அதற்கு 2016ஆம் ஆண்டு இதே நமது பாரத பிரதமர், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அலாங் தி எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் நடத்தினார்கள். 16 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று பாகிஸ்தானிய ராணுவத்தை அவர்கள் சூறையாடினார்கள், அவர்களை பழி வாங்கினார்கள். அது 2016 ஊரி தாக்குதலுக்கு நீங்கள் சிந்திக்க வேண்டும். 2008 மும்பையில் நம்மளுடைய எக்கனாமிக் கேபிட்டல் ஆகும். அந்த கேபிட்டல்ல தாக்குதல் செய்ததற்கு ஒண்ணுமே ஒரு பதிலடியோட கொடுக்கவில்லை. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஊரி தாக்குதலுக்கு கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய அனைத்து பாகிஸ்தான வீரர்களையும் கொண்டிருக்கின்றார்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலம். ஆனால் அன்று இருந்த ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் என்ன கேட்டது? ப்ரூஃப் கொடுங்க, ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அதாவது சாட்சி கொடுங்கள், எவ்வாறெல்லாம் நீங்கள் சர்ஜிக்கல் செய்தீர்கள் என்று அவர்கள் கேட்டார்களா இல்லையா? எப்படி? அதனால்தான் இந்த முறை அதாவது லாய்டரிங் முனிஷன்ஸ் என்று ஒரு ட்ரோன் இருக்கின்றது. அந்த லாய்டரிங் முனிஷன்ஸ் சென்று 9 தாக்கிய தீவிரவாத முகாம்களையும் படம் பிடித்து, அதாவது தாக்குதலுக்கு முன்னால் படம் பிடித்து, தாக்குதலுக்கு பின்னால் படம் பிடித்து இந்த எதிர்கட்சி நண்பர்களுக்கு காட்ட வேண்டும்.
எதிர்கட்சி பத்திரிகையாளர்களுக்கு காட்ட வேண்டும் என்று அவர்கள் அனைத்து மீடியாக்களிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அருமையாக முன்னால் எப்படி இருந்தது அந்த பயிற்சி முகாம். குண்டு தாக்குதல் 25 நிமிடம் தான் அந்த தாக்குதல். 9 இடங்களிலும் ஒரே சமயம் 25 இடங்களையும் தாக்கி தரைமட்டமாக்கி அந்த படங்களை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அந்த அத்தகைய ஒரு வீர செயலை ஒரே ஒரு மனிதர் தான் செய்ய முடியும். அது நரேந்திர மோடி என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அது மட்டுமல்ல, 3 போர்ஸுகளும் ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் கோஆர்டினேஷனை பார்த்தால் நிச்சயமாக வியக்கத்தக்க வகையிலே இருந்திருக்கின்றது. அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலே, அனைத்து வீரர்களுக்கும் நாங்கள் எல்லோரும் சல்யூட் செய்கிறோம் என்று சொல்லும் வகையிலே, நன்றி தெரிவிக்கும் வகையிலே நாங்கள் எல்லோரும் இங்கே அமர்ந்து தமிழக மக்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுவதெல்லாம் நாடு ஒன்றாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் ஒன்றிய அரசாங்கம் என்றால் என்று கூறாமல் ஒற்றுமையோடு இருந்தால் அனைத்து மக்களும், அனைத்து ஜாதி மக்களும், அனைத்து மத மக்களும் ஒன்றாக இருந்தால் வலிமையான பாரதம், விக்சித் பாரத் என்று நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2047 நமது இந்திய திருநாடு ஒரு டெவலப்டு நேஷனாக மாறுவதற்கு அனைத்து மக்களும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சியிலே முன்னாள் படை வீரர்கள் பிரிவிலே நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். காரணம், பாரதிய ஜனதா கட்சி ஒரு நேஷனலிஸ்ட் கட்சியாகும். தெய்வீகமும் ஆன்மீகமும் தேசியமும் 2 கண்களாக பாவிக்கின்ற இந்த கட்சியை நாங்கள் அங்கமாக வகித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர்கள் தாக்கிய ஒவ்வொரு ட்ரோன்ஸ் 3 ஜெட்டுகளை வீழ்த்தி இருக்கின்றோம். நமது ராணுவ படையானது, விமானப்படையானது S-400 என்று சொல்லக்கூடிய அதிநவீன ஆன்டி சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் 600 கிலோமீட்டர் வரைக்கும் 300 டார்கெட்ஸை அவர்கள் கவனிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த S-400 என்ற ஒரு ஆயுதம் இருக்கின்றது. அந்த ஆயுதத்தை வைத்து அவர்கள் அனுப்பிய அனைத்து ட்ரோன்ஸ்களையும் வீழ்த்தி இருக்கின்றோம். ஒரு ட்ரோன் கூட எந்த இடத்திலும் இந்தியாவிலே படவில்லை என்பதனை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது நம்ம இராணுவத்தின் சக்தியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, அடுத்ததாக சிந்தூர் 2 என்று சொல்லக்கூடிய வகையிலே அபிஷியலாக சிந்தூர் 2 என்று சொல்லவில்லை, இருந்தாலும் சிந்தூர் 2விலே கிட்டத்தட்ட 3 இடங்களிலே அவர்கள் HQ9 என்று கூறக்கூடிய சீனாவிலிருந்து பெற்றிருக்கக்கூடிய ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வீழ்த்தி இருக்கின்றோம். அவர்களுடைய ரடார் சிஸ்டத்தை வீழ்த்தி இருக்கின்றோம். அத்தகைய அதிதீர செயல்களை நமது இராணுவம் செய்திருக்கின்றது. இந்த செயல்களை எல்லாம் பாராட்டும் வகையிலே நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நமது 3 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ட்ரோன்ஸ் ரொம்ப தீவிரமா இதாகிட்டு இருக்கு. நமது இந்தியா ட்ரோன்ஸை தயாரித்து செயல்படுத்தக்கூடிய அதிநவீன நுட்பத்தை 3 ஆண்டு காலத்திலே பெற்றிருக்கின்றோம் என்று கூறினால் அது வியக்கத்தக்க வகையில் இருக்கின்றன. பல இராணுவ அதிகாரிகள், ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் மிக துல்லியமாக சொல்லி இருக்கின்றார்கள். பாகிஸ்தான் இராணுவத்திடம் 8 நாட்களுக்கு மேல் ஆர்ம்ஸ் அம்யூனிஷன், சண்டை போடுவதற்கான அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் கிடையாது. ஆனால் நமது நாட்டிலோ கிட்டத்தட்ட 40 தீவிர தாக்குதல் நாட்களுக்கு, தீவிரமாக தாக்கினால் 40 நாட்கள் வரை நம்மிடம் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இருக்கின்றது. இந்த பிரஸ் மீட்டு இந்த இந்திய பிரஜைகளுக்கும் நமது முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய ராணுவம் 40 நாட்கள் தீவிரமாக போரிடக்கூடிய ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இந்தியாவிடம் இருக்கின்றது என்பதனை உங்கள் வாயிலாக தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் மாறாக பாகிஸ்தானிடம் 8 நாட்கள் கூட ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் கிடையாது. எனவே அவர்களுக்கும் நமக்கும் ஏணி, கொலோக்கியலா சொல்லணும்னா ஏணி வைத்தால் கூட எட்டாது என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்ல, நமது இராணுவம் மிசைல்ஸ், அவங்க எல்லா மினிஸ்டர்ஸும் என்ன சொல்றாங்க, எங்களிடம் அணு ஆயுதம் இருக்கின்றது என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அணு ஆயுதம்
அவர்களிடம் மட்டும் இல்லை, நம்மிடமும் இருக்கின்றது. அணு ஆயுத கொள்கை ஒன்று கூட அவர்களிடம் இல்லை. ஆனால் நம் நாட்டிலே அணு ஆயுத கொள்கை மிக மிக அருமையாக இருக்கின்றது. ஒன்று, நாம் முதல் தாக்குதல் இந்தியா செய்யாது. அணு ஆயுதத்தை வைத்து முதல் தாக்குதல் இந்தியா செய்யாது. ஆனால் அவர்களுடைய கொள்கை எல்லா மினிஸ்டரும் சொல்றாங்க. நீங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் எடுத்துக்கினாலும், இன்ஃபர்மேஷன் ஐபி மினிஸ்டர் எடுத்துக்கினாலும், அவருடைய பிரதம மந்திரி ஷாபாஸ் ஷெரீப் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும், ஆசி முனீர் எடுத்துக்கொண்டாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்க? அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடாக இருக்கின்றோம், நீங்கள் எங்கள் நாட்டை தாக்குவதற்கு நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுவதெல்லாம், நமது நாட்டிலே அவர்களுடைய அணு ஆயுதங்களை விட, அவர்களுடைய அணு ஆயுத சக்திகளை விட 10 மடங்கு பெரிய அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. நம்முடைய அணு ஆயுதம் செல்லக்கூடிய தூரம் அவர்களை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிக தூரம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்கள் அருமையாக இந்த அணு ஆயுதங்களை எல்லாம் பரிசோதனை செய்திருக்கின்றார்கள் என்பதனை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய நாடு கிட்டத்தட்ட இந்தியன் IMF-ல் பணம் கேட்டு ஒவ்வொரு முறையும் போய் பணம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நடத்துவதற்கு, நாட்டை நடத்தி செல்வதற்கு பணமே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியானது இராணுவ தளபதி சொன்னால்தான் அந்த ஆட்சியிலே நீடிக்க முடியும். அதற்கு உதாரணமாக இம்ரான்கான் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த பிரஸ் மீட்டை வைத்துக்கொண்டு நான் எங்களுடைய அனைத்து பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லியிலே இருக்கும் அனைத்து தலைவர்களையும், அனைத்து மந்திரிகளையும், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும், அமித்ஷா அவர்களையும், ராஜ்நாத் சிங் அவர்களையும், அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவர்களையும் எல்லோரையும் பாராட்டுவதிலே, நான் உளவுத்துறையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்மளுடைய இன்டகிரேட்டட் கமாண்ட் சிஸ்டம் அண்ட் சேட்டலைட் சிஸ்டம் மிக அருமையாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட அனைத்து முப்படையின் ரேடார் நெட்வொர்க் அதில் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அருமையான ஒரு சாப்ட்வேரை நாம் இண்டிஜினஸாக இந்தியாவிலேயே தயாரித்து எல்லா நாடெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து ரடார்களும் கொடுக்கக்கூடிய சமிக்ஞைகளை, சிக்னலை ஆய்வு செய்து எந்த இடத்திலிருந்து எது தாக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தரக்கூடிய இன்டகிரேட்டட் சென்ட்ரலைஸ்டு கமாண்ட் சிஸ்டம் இருக்கின்றது. அதனால் தமிழக மக்கள் கவலையே பட வேண்டாம். நாம் கடைசியிலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருப்பதன் காரணமாக நிச்சயமாக தமிழக மக்கள் எந்த விதத்திலுமே கவலைப்பட வேண்டாம். இந்த தாக்குதலை வைகோ அவர்கள் மற்றும் பல பத்திரிகை நண்பர்கள், எழுத்தாளர்கள், 100க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் நேற்று ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். வைகோ அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல் டெல்லியிலே ராஜ்யசபா மெம்பராக அவர் எந்த தேர்தலையாவது போட்டிட்டாரான்னு எனக்கு தெரியாது, அண்ணனுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதனால் அவர்கள் ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருந்தும் இவ்வாறு பேசுவது கண்டனத்துக்குரியது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு எங்களது அணியின் சார்பாக அவரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை நாங்கள் எதிர்த்தாக்குதல் இந்திய ராணுவம் செய்யக்கூடாது, அப்பாவி பொதுமக்கள் இறந்து விடுவார்கள் என்று வைகோ அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நான் கேட்கும் கேள்வி, 26 இந்துக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், அதுவும் பெண்கள், அவர்களுடைய வீட்டு பெண்களுக்கு எதிராக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்பதனை அறிந்து கொண்ட பிறகு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த செயலை அவர் கண்டித்திருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ராணுவம் எதிர்த்தாக்குதல் செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறார். வைகோ அவர்கள் 2008 நிச்சயமாக அவர்களோடு தான் UPA அரசாங்கத்தில் அங்கம் பெற்றிருக்கின்றார்கள் தான் என்று நம்புகின்றேன். அவர் 2008 ஏன் தாக்குதல் செய்யவில்லை என்ற கேள்வியை அவர் அப்பொழுது எழுப்பினாரா என்ற ஐயம் எனக்கு வருகின்றது. இந்த பிரஸ் மீட்டிலே நீங்கள் எல்லோரும் வந்ததற்கு நன்றி கூறி, நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் VP துரைசாமி அவர்கள் உங்களிடையே 4 வார்த்தைகள் பேசுவார் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவருக்கு ஏதாவது கேள்வி கேட்கறதுன்னா கேளுங்க. நாங்கள் எங்கள் முன்னாள் இராணுவ பிரிவு முப்படையில் இருந்து வந்திருக்கோம். அந்தந்த பிரிவில் இருந்து அந்தந்த பிரிவுக்கான
பதிலாக ஓரளவுக்கு தான். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் வராது டெல்லியிலேருந்து. எல்லா ஆப்ரேஷன்ஸும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் சீக்ரெட்டாக இருக்கணும். எல்லாத்தையும் மீடியாவில் நிச்சயமாக சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சது தான். அரசியலே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எப்படி இராணுவத்தை சொல்ல முடியும்? நீங்கள் 2 வாரம். அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேசம் இந்தியா இஸ் பர்னிங் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்தியாவில் வாழ்கின்ற 150 கோடி மக்களும் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பயங்கரவாதிகளுடைய செயல்பாட்டிற்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு பகுதியாக இந்த அலுவலகத்தில் கடந்த மாதம் 22ஆம் தேதி அந்த அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு நாம் அனுதாபத்தை தெரிவித்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பிரிவின் சார்பாக நிலைமை இவ்வாறு இந்தியா முழுவதும் கொதிப்படைந்து போய் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் 5ஆம் ஆண்டு நான் அடியெடுத்து வைத்து விட்டேன் என்ற விழாவை நடத்துகின்றார். நேரு ஸ்டேடியத்தில் அவருக்கு பாராட்டு விழா நடத்துகின்றார். எனக்கு தெரிந்தவரை இந்தியாவில் வாழ்கின்ற எந்த முதலமைச்சரும் இது போன்ற செயல்களுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எதற்காக நமது தமிழக முதலமைச்சர், இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது போன்ற பாராட்டு விழாக்கள் எல்லாம் நடத்துகின்றார்? இரண்டாவதாக NIA என்று சொல்லுகின்ற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்கின்ற மத்திய புலனாய்வு துறையினர் தீவிரவாதிகள் அதிகம் பேர் தமிழகத்தில் இருப்பதாக அவர்கள் ஒரு கணக்கு சொல்லியிருக்கின்றார்கள். தீவிரவாதிகளை அடையாளம் கண்டுபிடித்து மத்திய அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டிய கடமை மாநில அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அத்தகைய ஒரு நல்ல காரியத்தை செய்யாமல் ஏன் அந்த கடமையிலிருந்து நழுவுகிறார் என்பதை அவர்தான் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். எனவே நமது முன்னாள் இராணுவ படை வீரர்களுடைய தலைவர் அன்பு சகோதரர் ராமன் அவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் இருந்துதான் பல பேர் இந்திய இராணுவத்தை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் இப்படி செய்திருக்க வேண்டும் அப்படி செய்திருக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்குகிறார்கள். மொத்த இந்தியாவும் மோடியின் பக்கம் இருக்கிறது என்ற வைத்தெரிச்சலின் காரணமாக இவர்கள் எல்லாம் இது போன்ற விமர்சனம் செய்கிறார்கள். நன்றி, வணக்கம்.